கொழும்பு டாக்டரே வியந்து போன மட்டக்களப்பு ரகசியம் என்னும் தலைப்பில் மருத்துவத்தில் வியக்கும் விடயம் ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது. குறித்த பதிவில் மட்டக்களப்பைச் சேர்ந்த இளைஞன் ஒருவருக்கு வயது 35 தான். கொழும்பில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல வேலை. ஆனால் போன வாரம் எடுத்த மெடிக்கல் செக்கப்பில் அவனுக்கு பேரிடி காத்திருந்தது. அவனுடைய சர்க்கரை அளவு 320 தாண்டி இருந்தது. இவ்வளவு இளம் வயதிலேயே இவ்வளவு சுகரா என்று கொழும்பு டாக்டர் மிரட்டினார். கை நிறைய விலையுயர்ந்த மாத்திரைகளை எழுதி கொடுத்து இனி வாழ்நாள் முழுக்க இதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். குகன் பாய்ந்து போய் மட்டக்களப்பில் இருக்கும் தன் அம்மாவிற்கு போன் செய்து விவரத்தை கூறினான். அதை கேட்ட அவளது அம்மா பதறவில்லை, மாறாக புன்னகைத்தார். மகனே, மாத்திரை இருக்கட்டுக்கும், நான் சொல்லுறதை ஒரு 15 நாள் மட்டும் செஞ்சு பாரு, அப்புறம் அந்த டாக்டரையே போய் பார்ப்போம் என்றார். அவர் சொன்னது ஒரு மிக எளிய இயற்கை வைத்தியம். நம்ம மட்டக்களப்பு வேலி ஓரங்களையும் காடுகள்லையும் தங்க நிறத்துல பூத்து குலுங்குற ஆவாரம் பூக்களை பறிச்சு வெயில்ல இல்லாம நிழல்ல நல்லா காயவை. பூ மொறுன்னு காஞ்சதும் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி இந்த பூக்களை போட்டு நல்லா அவிச்சு வடிகட்டு தினமும் காலையில வெறும் வயத்துல இந்த ஆவாரம் பூ தண்ணீரை குடி. அம்மா சொன்னபடியே மட்டக்களப்பில் இருந்து ஆவாரம் பூக்களை வரவழைத்து காய வைத்து தினமும் காலையில சுடுநீரில் ஆவித்து அந்த தங்க நிற தண்ணீரை தொடர்ந்து குடித்து வந்தான். ஆச்சரியம் என்னவென்றா, குடிக்க தொடங்கிய 3 நாட்களிலேயே அவனுக்கு இருந்த உடல் சோர்வு நீங்கி புது சுறுசுறுப்பு பிறந்தது. சரியா 20 நாட்கள் கழித்து மீண்டும் கொழும்பில் உள்ள அதே மருத்துவமனைக்கு சென்று இரத்த பரிசோதனை செய்தான். ரிப்போர்ட்டை பார்த்த மருத்துவர் அதிர்ச்சி அடைந்தார். 320 இருந்த சர்க்கரை அளவு இப்போது வெறும் 110 குறைந்தது. என்ன 20 நாள்ல இவ்வளவு பெரிய மாற்றமா? என்ன மேஜிக் பண்ணீங்க என்று டாக்டர் வியந்து கேட்டார். குகன் பெருமையோடு சொன்னான், டாக்டர், இது மேஜிக் இல்ல, நம்ம மட்டக்களப்பு மண்ணில விளையிற ஆவாரம் பூவோட மகிமை. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் தேவையில்லாத உடல் சோர்வு மற்றும் அதிக தாகத்தை உடனே கட்டுப்படுத்தும். நீங்களும் சர்க்கரை நோயால் அவதிப்படுகிறீர்களா? ஆங்கில மாத்திரைகளை மட்டுமே நம்பி இருக்காமல் நம் மண்ணில் எளிதாக கிடைக்கும் இந்த எளிய ஆவாரம் பூ தண்ணீரை உங்கள் வாழ்வில் ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள் என்று குறித்த பதிவு தொடர்கிறது.